Hello students, in this video we're gonna see the supplementary lesson from your 10th standard English book, The Little Hero of Holland. ஸோ இந்த ஸ்டோரி எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேரி மேப்ஸ் டாட்ஜ். இவங்க வந்து ஒரு அமெரிக்கன் சில்ட்ரன் ஆத்தர் அண்ட் எடிட்டர். இவங்களோட பெஸ்ட் நோன் நாவல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹான்ஸ் பிரிங்கர். Okay, she was recognized leader in juvenile literature for almost a third of the 19th century. ஸோ இவங்க நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க, முக்கியமாக சில்ட்ரன் மேகசின்ஸ் எழுதியிருக்காங்க. இந்த சில்ட்ரன் மேகசின்ஸ்க்கு நிறைய பேர் கான்ட்ரிபியூட்டும் பண்ணியிருக்காங்க. மார்க் ட்வெயின், லூயிசா மே எல்காட். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களும் இவங்களுடைய சில்ட்ரன் மேகசின்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி, தி லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட். இந்த ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறேன்னா, ஹாலண்ட் அப்படிங்கிற கண்ட்ரியில் மோஸ்ட்டாக என்னென்னா அங்கே இருக்கிற லேண்ட் எல்லாமே வந்து சீ லெவலுக்கு கீழே தான் இருக்கும். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, அதாவது அந்த சீ நாட்டுக்குள்ளே வரக்கூடாமல் இருக்கிறதுக்காக ஒரு பெரிய எம்பாங்க்மெண்ட், அதாவது ஒரு வால் கட்டி வச்சுருப்பாங்க. அதை டைக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைக்ஸ் தான் ஊருக்குள்ளே தண்ணியை வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ அதை வச்சு ஒரு பேஸ் பண்ணி தான் ஒரு கதை இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ now let's see the story. This is a true story of a little boy with a brave heart and passionate love for his village. Read on the story to find what the little hero of Holland did to save his fellow men. ஸோ இது ஒரு ட்ரூவான இன்சிடென்ட் பற்றி ஒரு ஸ்டோரி தான் எழுதியிருக்காங்க. இந்த லிட்டில் பாய் என்ன பண்ணா, தன்னோட கண்ட்ரியை எப்படி காப்பாற்றினான்ற கதை தான் இது. Holland is a country where much of the land lies below sea level. Only great walls called dikes keep the North Sea from rushing in and flooding the land. For centuries, the people of Holland have worked to keep the walls strong so that their country will be safe and dry. ஸோ ஹாலண்ட்ற கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற எல்லா லேண்டுமே அங்கே சீ லெவலுக்கு கீழே தான் இருக்கும். ஸோ தேர் ஆல் பிலோ த சீ லெவல். ஸோ அந்த தண்ணி வந்து தன்னோட நாட்டுக்குள்ளே வராமல் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறதுனா எம்பார்க்மெண்ட்ஸ், அதாவது பெரிய வால்ஸ் கட்டியிருப்பாங்க. ஸோ அது பேர் தான் டைக்ஸ். இந்த டைக்ஸ்னால தான் இந்த தண்ணி ஊருக்குள்ளே வராமல் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். இதுதான் வந்து பழங்காலத்தில், அதாவது காலங்காலமாக நடந்துகிட்ருக்க விஷயம் இந்த ஹாலண்டில். ஸோ அதனால் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப சேஃபாக செக்யூர்டாக அந்த வாலில் எந்த ஒரு ஓட்டையும் இல்லாமல் பார்த்துப்பாங்க. ஒரு வேளை ஒரு ஓட்டை இருந்தால் கூட ஏதாவது ஒன்று பண்ணி உடனே அடிச்சிடுவாங்க. ஒரு சின்ன ஒரு பின் சைஸ் ஹோல் கூட அவங்க நாட்டை ஒரு பாயிண்டில் வந்து டேஞ்சருக்கு கொண்டு போயிடும். Even the little children know the dikes must be watched every moment, and that a hole no longer than your finger can be a very dangerous thing. ஒரு சின்ன குழந்தைக்கு கூட அங்கே தெரியுமா, அதாவது அந்த டைக்கில் ஒரு சின்ன ஓட்டை, அதாவது ஒரு ஃபிங்கர் சைஸில் ஓட்டை இருந்தால் கூட தன்னோட கண்ட்ரிக்கு அது ஒரு பெரிய ஆபத்தாக போய் முடியும்னு ஒரு குழந்தைய கேட்டால் கூட அந்த கண்ட்ரியில் சொல்லுவாங்களாம். Many years ago, there lived in Holland a boy named Peter. Peter's father was one of the men who tended the gates in the dikes, called sluices. He opened and closed the sluices so that the ship could pass out of Holland's canal into the Great Sea. ஸோ இப்போ நம்ம பீட்டர்னு ஒரு பையனை பற்றி படிக்க போகிறோம். ஸோ பீட்டரோட அப்பா என்ன வேலை செஞ்சாருன்னு பார்த்திங்கன்னா, அந்த டைக்ஸ் அங்கே வந்து கேட்ஸ் இருக்கும். அந்த கேட்ஸை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஷிப்ஸ் வந்து ஹாலண்ட் கேனல்லேருந்து நார்த் சீக்கு போகிறதுக்கு அந்த கேட்ஸ் வந்து உதவி செய்யும். அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற வேலையை தான் அவர் செய்கிறார். ஸ்லியூசஸ்னால் அந்த கேட்ஸ், அ ஸ்லைடிங் கேட். One afternoon in the early fall, when Peter was 8 years old, his mother called him from the play. "Come, Peter," she said. "I want you to go across the dike and take these cakes to your friend, the blind man. If you go quickly and do not stop to play, you'll be home again before dark." ஸோ ஒரு ஆஃப்டர்நூன் அவங்க அம்மா, பீட்டரோட அம்மா கூப்பிட்டு பீட்டர்கிட்ட சொல்கிறாங்க, சரி இந்தா பீட்டர், இதில் நான் கொஞ்சம் கேக்ஸ் வச்சுருக்கேன். உன்னோட பிளைண்ட் ஃப்ரெண்ட், அதாவது கண்ணு தெரியாத ஃப்ரெண்ட் வந்து டைக்குக்கு அந்த சைடில் இருக்கிறாங்களே அவங்கக்கிட்ட நீ போய் கொடு. ஸோ போகிற வழியில் விளையாடிட்டே போகாது, அதனால் நீ சீக்கிரம் போய் கொடுத்துட்டு இருட்டுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடலான்னு அவங்க அம்மா பீட்டர்கிட்ட சொல்லி அந்த கேக்ஸை கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க. The little boy was glad to go on such an errand and started off with a light heart. He stayed with the poor blind man a little while to tell him about his walk along the dike and about the sun and the flowers and the ships far out at sea. ஸோ பீட்டருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க அம்மா அவனுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க.
ஸோ அந்த பிளைண்ட் மேன் கிட்ட கொஞ்ச நேரம் போய் அவன் பேசிட்டு அந்த கேக்ஸை கொடுத்துட்டு தான் வர வழியில் என்னென்னலாம் பார்த்தான், இந்த சூரியன் பற்றி, சன்ஸ் பற்றி, அங்கே இருக்கிற ஷிப்பு, சீ பற்றி எல்லாமே அவன் ரொம்ப ஜாலியாக அந்த பிளைண்ட் மேன் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். Then he remembered his mother's wish that he should return before the dark, and bidding his friend goodbye, he set out for home. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் அவனுக்கு ஞாபகம் வருது. அதாவது அம்மா என்ன சொன்னாங்க, இருட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு. அதனால் அவன் ஃப்ரெண்டுக்கு குட் பை சொல்லிவிட்டு அங்கேருந்து அவன் கிளம்பிறான். As he walked beside the canal, he noticed how the rains had swollen the waters and how they beat against the side of the dike, and he thought of his father's gate. ஸோ அந்த சைடு டைக்கு க்ராஸ் பண்ணி இந்த சைடு வீட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான், எப்படி பாரு மழை வந்திருக்கு, வாட்டர்ஸ்லாம் எப்படி இந்த டைக் மேலே அடிச்சு போகுது. அப்போ அப்பாவோட வேலையை பற்றி அவன் நினைக்கிறான். I am glad they are so strong, he said to himself. If they gave way, what would become of us? These pretty fields would be covered with water. Father always called them the angry water. I suppose he thinks they are angry at him for keeping them out so long. ஸோ இந்த டைக்ஸை பற்றி அவன் யோசிக்கிறான். நல்ல வேலை, இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இது ஸ்ட்ராங்காக இல்லைன்னா தண்ணி நம்ம ஊருக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் எங்களோட நிலமையெல்லாம் என்ன ஆகும். அப்பா எப்போவுமே என்ன சொல்வார், இது வந்து ஆங்க்ரி வாட்டர்ஸ்ன்னு சொல்வார். ஏன் இது ஆங்க்ரி வாட்டர்ஸ்ன்னு சொல்கிறாரு? ஒரு வேளை இந்த டைக்ஸ் வந்து ஊருக்குள்ளே வராமல், தண்ணியை ஊருக்கு உள்ளே வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுனால அந்த தண்ணி வந்து ரொம்ப கோவமாக இருக்குது போல் அப்படின்ட்டு அவர் சொல்லிகிட்டு இருக்கான். ஒரு வேளை இந்த தண்ணி ஊருக்குள்ளே வந்துடுச்சுன்னா எங்களோட ஃபீல்ட்ஸ், அதாவது வயல் எல்லாமே நாசமாக போயிடும். As he walked along, he sometimes stopped to pick the pretty blue flowers that grew beside the road or to listen to the rabbits' soft tread as they rustled through the grass. ஸோ எப்படி இந்த மாதிரி பிளைண்ட் மேனை பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது ஒவ்வொரு தடவை என்ன பண்ணுவான்னா அங்கே இருக்கிற சின்ன சின்ன பூக்களை வந்து பார்ப்பான். அதே போல் அங்கே இருக்கிற ரேபிட்ஸையும் பார்ப்பானா. But often he smiled. As he thought of his visit to the poor blind man who had been so pleasure, was always so glad to see him. ஸோ இதெல்லாம் காட்டிலும் அந்த பிளைண்ட் மேனை பார்க்குறது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா. ஏன்னா அந்த பிளைண்ட் மேனுக்கு பீட்டரை பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். Suddenly he noticed that the sun was setting and thought it was growing dark. Mother will be watching for me, he thought, and he began to run towards home. ஸோ இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அந்த பூவெல்லாம் பார்த்துக்கிட்டு வரும்போது அப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது சன் செட் ஆக போகுது. அவங்க அம்மா சொன்ன விஷயங்கள், அதாவது சீக்கிரமாக இருட்டாகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வந்தோடனே உடனே அவன் என்ன பண்ணான், எல்லாத்தையும் விட்டுட்டு சீக்கிரமாக ஓட ஆரம்பிக்கிறான். Just then he heard a noise. It was the sound of trickling water. He stopped and looked down. There was a small hole in the dike through which a tiny stream was flowing. Trickling அப்படின்னா flowing in a small stream. கொஞ்சம் லிக்விட் வெளியில் வந்துகிட்டே இருக்கான். அதாவது இவன் ஓடி போகும்போது ஒரு குட்டி நாய்ஸ் கேட்குறான். என்னன்னு பார்த்தா இந்த டைக், அதாவது எம்பார்க்மெண்ட் வாலில் வந்து ஒரு சின்ன ஓட்டை, அந்த ஓட்டை வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊருக்குள்ளே வந்துட்டுருக்கு. ஒரு ஃபிங்கர் சைஸுன்னு சொல்லலாம் அந்த ஓட்டை. Any child in Holland is frightened at the thought of a leak in the dike. ஸோ எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் ஹாலண்டில் ஒரு சின்ன ஓட்டையை கூட பயப்படுவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய டேஞ்சராக அவங்க கண்ட்ரிக்கு மாறிடலான்ட்டு. Peter understood the danger at once. If the water ran through a little hole, it would soon make a larger one. The whole country would be flooded. In a moment, he saw what he must do. Throwing away his flowers, he climbed down the side of the dike and thrust his finger into the tiny hole. ஸோ பீட்டருக்கு புரிஞ்சிடுச்சு, ஒரு பெரிய ஆபத்து நம்ம ஊருக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த தண்ணி வந்து இந்த லிட்டில் ஃபிங்கர் சைஸ் ஹோல்டில் வெளியில் வருது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது பெருசாகி பெரிய ஓலாக மாறிடும். ஸோ நம்ம கண்ட்ரி மொத்தமாகவே தண்ணியில் மூழ்கி போயிடும். அதனால் நான் ஏதாவது ஒன்று இப்போவே செய்யணும்னு சொல்லிட்டு கையில் வச்சுருந்த பூவெல்லாம் தூக்கி போட்டு உடனே அந்த ஹோலை தன் கையை வச்சு மறைக்கிறான். The flowing of water was stopped. ஸோ அந்த தண்ணி வரது நின்றுடுச்சு. Oh, he said to himself, the angry water must stay back now. I can keep them back with my finger. Holland shall not be drowned while I'm here. ஓகே, இப்போ அவன் கையை வச்சு அந்த ஓட்டையை அடைச்சோடனே தண்ணி நின்றுடுது. அப்போ அவன் தனக்குள்ளே சொல்லிக்கிறான், இந்த கோவமான தண்ணி வந்து அந்த சைடில், டைக்குக்கு அந்த சைடில் தான் இருக்கணும். எங்கள் ஊருக்கு வரவே கூடாது. நான் இருக்கிற வரைக்கும் நான் எங்கள் ஊரை வந்து தண்ணியில் முழுக விட மாட்டேன். This was all very well at first, but soon it grew dark and cold. The little fellow shouted and screamed. Come here, he called. But no one heard him. No one came to help him.
ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து அவன் கையை வச்சு அந்த ஓட்டையை அடைக்கிறது ஒரு ஈஸியான ஒர்க்காக இருந்துச்சு. ஆனால் டைம் போக போக அவனால் முடியாமல் போயிடுச்சு. ஸோ இங்கே யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க உதவியை கேட்குறான். ஆனால் யாருக்குமே இவன் கத்துறது கேட்க மாட்டேங்குது. It grew still colder and his arm ached and he began to grow stiff and numb. ஸோ போக போக இருட்டின உடனே நைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கோல்டாக ஆகிடும். அதுக்கப்புறம் அவன் கையெலாம் வெடத்தாயிடுச்சு. அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வந்து அசைவே இல்லாமல் ஒரு சென்சேஷன் ஆகிடுச்சு. He shouted again, will no one come, mother. திரும்பவும் அவன் கத்துறான், யாருமே என் உதவிக்கு வர மாட்டிங்களா அம்மான்ட்டு. But his mother had looked anxiously along the dike roads many times since sunset for her little boy, and now she had closed and locked the cottage door, thinking that Peter was spending the night with his blind friend, and that she would scold him in the morning for staying away from home without permission. ஸோ இவன் அவன் அம்மாவை கூப்பிட்டுட்ருக்கான். ஆனால் அவங்க அம்மா வந்து வீட்டில் தேடிகிட்டே இருக்காங்க பீட்டருக்கு. ஸோ அந்த டைக் போகிற ரோடு வழியாக அவங்க தேடி பார்த்தாங்க. ஸோ இனிமேல் பீட்டர் வரதுக்கு வாய்ப்பில்லை. ஒரு வேளை என்கிட்ட பெர்மிஷன் கேட்காமே அந்த பிளைண்ட் ஃபீல்டோட தங்கிட்டான் போல், நாளைக்கு வரட்டும் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, வீட்டை சாத்திட்டு உள்ள பசங்களோட படுக்க போயிடுறாங்க. பீட்டர் tried to whistle, but his teeth chattered with the cold. He thought of his brother and sister in their warm beds and of his dear father and mother. I must not let them be drowned, he thought. I must stay here until someone comes, if I have to stay all night. பீட்டர் வந்து இங்கே விசில் அடிக்க ட்ரை பண்ணுறான். யாராவது நம்மளை பார்ப்பாங்களா, யாராவது ஒரு கவனத்தை இங்கே ஈர்க்க பார்க்குறான். ஆனால் யாருமே அவனை பார்க்குற மாதிரி தெரியல. ஸோ அப்போ தான் வந்துட்டு அவனுக்கு புரிஞ்சுது, தன்னோட அம்மா அப்பா தன்னோட பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்காங்க. ஸோ ஒரு வேளை நான் பொறுப்பு இல்லாமல் இந்த கையை இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டுனா நம்ம நாடு ஃபுல்லாக தண்ணியாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அது நைட்டாக இருந்தாலும் சரி நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் பிடிக்கிறான். The moon and the stars looked on the child crouching on a stone on the side of the dike. His head was bent and his eyes were closed, but he was not asleep. For every now and then he rubbed the hand that was holding back the angry sea. ஓகே, ரொம்பவே இருட்டாயிடுச்சு. மூணும் தலைக்கு மேலே வந்துடுச்சு. ஸோ அங்கே இருக்கிற ஒரு கல் மேலே உட்காந்துட்டு ஃபார்வர்டில் பெண்ட் பண்ணி அந்த ஓட்டையை அவன் மறைக்கிறான். அது பாருங்கள், இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்டரில் அவன் மறைச்சிக்கிட்டு இருக்கிறான். ஸோ தூங்காமல் ஒவ்வொரு தடவையும் தன் கையை ரப் பண்ணிக்கிட்டு அங்கேயே இருக்கிறான். அதாவது தண்ணி வெளியில் வராத அளவுக்கு அவன் பார்த்துக்கிறான். I'll stand it somehow, he thought, so he stayed there all night keeping the sea out. ஸோ எப்படியாவது நான் என் நாட்டை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு அந்த நைட்டு ஃபுல்லாக அவன் அந்த ஓட்டையில் கை வச்சுக்கிட்டே இருக்கிறான். Early the next morning, a man going to work thought he heard a groan as he walked along the top of the dike. Looking over the edge, he saw a child clinging to the side of the great wall. ஸோ காலையில் ஒருத்தர் வேலைக்கு போகிறாரு. அப்போது ஏதோ ஒரு முணுமுணுக்கிற க்ரோன்னா ஒரு முணுமுணுக்கிற சவுண்டு கேட்குது. உடனே அவர் எட்டி பார்க்குறாரு, ஒரு குழந்தை வந்து ஒரு சின்ன பையன் வந்து இந்த டைக்கை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறது. அப்போ அவர் கேட்குறாரு, வாட்ஸ் த மேட்டர், ஹீ கால்ட், ஆர் யூ ஹர்ட், என்ன ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஐம் கீப்பிங் த வாட்டர் பேக், பீட்டர் yelled, tell them to come quickly. உடனே பீட்டர் கத்துறான், நான் இந்த தண்ணி ஊருக்குள்ளே வராமல் தடுத்துக்கிட்டு இருக்கேன், யாராவது தயவு செஞ்சு கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். உடனே என்ன ஆகுது, தி alarm was spread. People came running with shovels and the hole was soon mended. ஸோ இதை வந்து ஊருக்கு ஃபுல்லாக இந்த விஷயம் பரவிடுச்சு. உடனே ஷவல்ஸ்னால் ஒரு டூல் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அங்கே வந்து சிமெண்டெல்லாம் போட்டு அந்த டைக்கை அடைச்சிடுறாங்க. They carried Peter home to his parents, and before long the whole town knew how he had saved their lives that night. To this day, they have never forgotten the brave little hero of Holland. ஸோ அதுக்கப்புறம் பீட்டரை வந்து வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ ஊர் முழுக்க பீட்டர் என்ன செஞ்சான், எப்படி ஹாலண்டை காப்பாற்றுறான், இந்த லிட்டில் பாயாக இருந்தாலும் அவனோட பிரேவரி அந்த ஊர் முழுக்க பரவடிச்சான். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஷார்ட் ஸ்டோரி. ரொம்ப அழகான க்யூட்டான ஸ்டோரி விச் இஸ் ரிட்டன் பை மேரி மேப்ஸ் டாட்ஜ். எப்படி ஒரு பையனோட பிரேவரி அந்த கண்ட்ரியை மொத்தமாக காப்பாற்றுச்சு. ஸோ வித் திஸ் த ஸ்டோரி இஸ் ஓவர். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ், போஸ்ட் யோர் queries below. Thank you.